ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்க கல்கி 2898 ஏடி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். கல்கி 2898 படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், திஷா பட்டானி, தீபிகா படுகோன், பசுபதி, இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஆன்லைனில் பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் மகாபாரத போர் முடிவுக்கு வர அந்த டைமில் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல கிருஷ்ணருக்கும் அஸ்வந்தருக்கும் சண்டை நடக்குது. இதில் தோத்து போன அஸ்வந்தர் என்னை சாகடிச்சிடுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கிருஷ்ணர், உன்னை நான் சாகடிக்க மாட்டேன், பல வருஷத்துக்கு அப்புறம் கலியுகம் வரப்போது, நான் மீண்டும் பிறந்து வருவேன், அப்படி என்னை பெத்தெடுக்கிற அந்த தாய்க்கு நீ பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் பல்லாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அதுதான் காசி நகரம். அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த உலகமே அழிஞ்சு போன ஒரு நிலைமையில தான் இருக்கு. அந்த காசி நகரத்தில் மட்டும் தண்ணி, சாப்பாடு, மரம், செடி கொடி எல்லாம் தன் வசப்படுத்தி பூமியில இருந்து சில ஆயிரம் அடி உயரத்துல வச்சிருக்காரு வில்லன். அப்படிப்பட்ட அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள நம்ம போனா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலாம்னு பிரபாஸ் நினைச்சுன்னு போராடின்னு இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள பொண்ணுங்களை எல்லாம் செயற்கையா கர்ப்பமாக்கி அவங்க உடம்புல இருந்து சிரம்னு ஏதோ எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த இடத்துல இருந்து மாசமா இருக்கக்கூடிய தீபிகா படுகோன் தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பிச்சு வந்த தீபிகா படுகோனை யாராவது பிடிச்சி கொடுத்தா காம்ப்ளெக்ஸ்குள்ள சேர்த்துக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிரபாஸ் அவங்கள பிடிக்கலான்னு கிளம்புறாரு. இப்படி மாசமா இருக்கக்கூடிய தீபிகா படுகோனை காப்பாத்துறதுக்காக அஸ்வந்தரம் இந்த பக்கம் வராரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோ அவங்கள பிடிச்சி குத்து காம்ப்ளெக்ஸ்ல போய் சேர்ந்தாரா இல்லையா, அஸ்வந்தமா இந்த மாசமா இருக்கக்கூடிய அந்த பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா, கடைசியா என்னாச்சுன்னு சொல்ற படம் தான் கல்கி 2898 ஏடி. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா அமிதாப் பச்சன் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. பிரபாஸும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல கமல் 2 சீன்ல தான் வருவாரு. அவர் வர 2 சீனும் வேற லெவல்ல இருந்தது. படத்தோட மேக்கிங் எல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஃபைட் ஒன்று நடக்கும். அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. படத்துல பல பேர் கேமியா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படி பண்ணியிருந்தாங்க. படத்துல வர புஜ்ஜின்ற கேரக்டருக்கு கீர்த்தி சுரேஷ் தான் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த படத்துக்கு மியூசிக் சந்தோஷ் நாராயணன் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக் எல்லாம் ரொம்ப தரமா இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் தரமா பண்ணியிருந்தாங்க. படத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. படத்தோட எண்ட்ல பார்ட் 2க்கான லீடு கொடுத்திருப்பாங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் எல்லாம் ரொம்ப போர் அடிச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி குறை சொல்ல படத்துல எதுவும் இல்லை. ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு நல்ல தரமான படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் தியேட்டர்ல பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.